இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டினர் குடியேற்றத்திற்கு எதிராக நடைபெற்ற மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா போராட்டம் தலைநகர் கான்பெரா, சிட்னி, மெல்பர்ன் உள்ளிட்ட பெரு நகரங்களை திக்குமுக்காட வைத்தது. குறிப்பாக இந்த போராட்டம் ஆஸ்திரேலியாவில் குடியேறும் இந்தியர்களை குறிவைப்பது இந்திய வம்சாவளியினர் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் பிரதமர் அந்தோனி ஆல்பனிஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சி ஆட்சி கட்டிலில் உள்ளது. இங்கு வெளிநாட்டினர் அதிக அளவில் குடியேறி வருகிறார்கள் என்பது வலதுசாரி அமைப்பினரின் குற்றச்சாட்டாக உள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள 2இல் ஒருவர் வெளிநாட்டினராக இருப்பதே காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. இதை முன்வைத்தே ஆஸ்திரேலியா முழுவதும் குடியேற்றத்திற்கு எதிரான போராட்டம் வெடித்து வெறுப்பு புகையை கக்கியிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, ஆஸ்திரேலியாவில் இந்திய வம்சாவளியினரை குறிவைக்கும் அளவுக்கு இந்த போராட்டம் வெடித்ததற்கான காரணம் கடந்த 5 ஆண்டுகளில் கிரேக்கர்கள் இத்தாலியர்களை விட இந்தியர்களின் எண்ணிக்கை பெருகியுள்ளதுதான் என்று சொல்லப்படுகிறது. ஆஸ்திரேலியா உலகின் மிகப்பெரிய குடியேற்ற நாடுகளில் ஒன்றாக இருப்பதும் வெளிநாட்டினர் குடியேற்றம் அதிகரிக்க காரணமாக கூறப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆஸ்திரேலியாவில் உள்ள 2,72 லட்சம் பேரில் சுமார் 10 லட்சம் பேர் இந்திய வம்சாவளியினர் என்பது தெரிய வந்துள்ளது. ஆங்கிலேயர்கள் முதலிடத்தில் உள்ள நிலையில் அதற்கு அடுத்தபடியாக 2வது பெரிய புலம்பெயர்ந்தோர் குழுவாக இந்தியர்கள் மாறியுள்ளனர். 1800களில் இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்குள் நுழைந்த ஆங்கிலேயர்கள் இந்திய தொழிலாளர்களையும் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இப்படித்தான் ஆரம்பகால குடியேற்றங்கள் தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1970களில் வெள்ளையர் அல்லாதோர் குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் இனவெறி வெள்ளையர் ஆஸ்திரேலியா கொள்கை ரத்து செய்யப்பட்ட போது இந்திய பொறியாளர்கள் அலை அலையாக ஆஸ்திரேலியாவில் குடியேறியிருக்கின்றனர். 1990களில் ஐடி ஊழியர்கள் அதிகளவில் ஆஸ்திரேலியாவில் குடியேறியதாக இந்தியன் டயஸ்பொரா இன் ஆஸ்திரேலியா என்ற புத்தகத்தை எழுதிய ஜெயந்த் பாபட் கூறியிருக்கிறார். 2006ஆம் ஆண்டில் ஜான் ஹோவர்ட் தலைமையிலான அரசு ஆஸ்திரேலியாவில் படிக்கும் இந்திய மாணவர்கள் பட்டம் பெற்ற பின்னர் நிரந்தரமாக குடியேற அனுமதித்தது. இந்த கவர்ச்சிகரமான அறிவிப்பு இந்தியர்கள் அதிக அளவில் குடியேற ஒரு காரணமாக பார்க்கப்படுவதாக ஜெயந்த் பாபட் தெரிவித்திருக்கிறார். சிட்னி மார்னிங் ஹெரால்டின் கூற்றுப்படி 2001ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் 1,56,000 இருந்த இந்தியர்களின் எண்ணிக்கை 2011இல் 4,74,000 உயர்ந்ததாக கூறியிருக்கிறது. 2016ஆம் ஆண்டில் 6,19,000 அதிகரித்த இந்தியர்களின் எண்ணிக்கை வரும் ஆண்டுகளில் ஆங்கிலேயர்களை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடிக்கவும் வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமின்றி இந்தியாவில் பிறந்த புலம்பெயர்ந்தோரில் 85.3% பேர் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்வதாகவும் புலம்பெயர்ந்தோரின் வேலைவாய்ப்பு விகிதம் 80% உள்ளதாகவும் தி யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்டின் பகுப்பாய்வு தெரிவிக்கிறது. இது போன்ற புள்ளி விவரங்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள மக்கள் தொகையில் இந்தியர்கள் கணிசமாக இருப்பதை உறுதி செய்கின்றனர். இதன் காரணமாகவே குடியேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வலதுசாரி அமைப்புகள் போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக கூறப்பட்டாலும் இந்த போராட்டத்திற்கு ஆஸ்திரேலிய அரசு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இனவெறி, இனவாதத்திற்கு நாட்டில் இடமில்லை என கடுமையாக சாடியிருக்கிறது. நாட்டில் வலதுசாரி தீவிரவாதம் அதிகரித்து வருவதாக கூறியுள்ள ஆஸ்திரேலிய அரசு சமீபத்திய போராட்டங்களை நாஜிகளுடன் தொடர்புபடுத்தி விமர்சித்துள்ளது.